அன்பு தமிழஞ்சங்களுக்கு வணக்கம் 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 வணக்கம். நம்ம வீடு கட்டும் யோகம் யார் யாருக்கெல்லாம் உண்டு, அப்படி வீடே அமைய மாட்டேங்குதுன்னா என்ன பரிகாரம் ஸ்ட்ராங்காக செஞ்சால் கரெக்டாக உட்காந்துரும் அமைஞ்சிரும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டே இருக்கோம். அந்த வகையில் இப்போது கடகராசி மற்றும் கடகம் லக்னம் இதில் பிறந்தவர்களுக்கு இந்த வீடு கட்டும் யோகம் அமைவதற்கு எந்த விதமான செயல்பாடுகள் பரிவர்த்தனைகள் பரிகாரங்கள் செய்தால் சீக்கிரமாக அமையும், உங்களுடைய கனவு நிறைவேறும் அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, முதல்ல வீடு கட்டணும்னா இந்த பரிகாரம் பண்ணால் உடனே அமைஞ்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முதல்ல காசு பணம் வேணும். ஆனாலும் இந்த பரிகாரம் பண்ண போய் சம்பாதிக்க போய் கரெக்டாக அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணி கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த கடகராசி கடக லக்னத்துக்கு வழங்கப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆஸ்ட்ரோ ராஜகணபதி யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா வீடு கட்டும் யோகம் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட விஷயங்களை அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. வேலை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணால் வேலை கிடைக்கும், ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிறந்தவங்க அவங்களுடைய குணம் மனம் வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி மாற்றி யோசிக்கணும், ஒரே மாதிரி நிலைமையில் இருக்காதீங்க, மாற்றி யோசிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை உயரும் அப்படின்றதையும் இருக்குது. 100 வயது வரை ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா 100 வயது வரை எந்த விதமான இன்பத் துன்பங்கள் உங்களுக்கு சேரும், எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும், அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன, உங்களுடைய கர்மா என்ன, விதி என்ன, இது எல்லாமே பார்க்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, லக்ன பலன்கள் லக்ன பரிகாரங்கள் ஏகப்பட்டதாக அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கிறது. போய் பார்த்து அறிந்து தெரிந்து புரிந்து தயவு செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தமிழஞ்சங்களே. இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த கடக லக்னம் வீடு கட்டணும் நான், ஆனால் கட்ட முடியல, இதான் ஒரு விஷயமா தள்ளி தள்ளி போகுது, கையில் காசே நிற்க மாட்டேங்குது. இதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கனவாகவே போயிடுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக உங்களுடைய இது நிறைவேறும், கனவு வீடு கட்டும் கனவு நிறைவேறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எடுத்த உடனே தசா நடத்தும் கிரகம் தான் மிகச்சிறந்த முக்கியம். உங்கள் சுய ஜாதகத்தில் எந்த கிரகம் தசை நடத்துகிறது அந்த கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கினால் மட்டுமே உங்களுக்கு வழிவிடும். இது எப்படா உடனே வழிவிட்டுருமா, பாவ கிரகங்கிறாங்க, சுபகிரகன்றாங்க, யூடியூப்லலாம் பார்த்தா பயங்கரமாக அப்படியே செம்மையாக சொல்கிறாங்க. நீ எப்படா அது தசை நடத்துகிற கிரகத்தை அதிதேவதையை வணங்கினா எல்லாமே கிடைச்சிருமா? கிடைக்கும், கிடைச்சி தீரணும். அதனால் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினால் மட்டுமே அடுத்த லெவலுக்கே போக முடியும். அடுத்த லெவல் பரிகாரமே என்னன்னு அப்போ தான் பார்க்க முடியும் நம்ம. அப்போது இந்த தசை நடத்தும் கிரகம் ஆகச்சிறந்த ஒன்றாக இருந்து விடும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை சிறக்கும், எல்லாவித நற்பலன்களும் நடக்க துவங்கும், உங்களுக்கு கேட்காமலே எல்லாம் கொடுக்கப்படும். எப்படி இந்த இடத்துல போய் அமைஞ்சானே தெரியல, போய் அமைஞ்சிட்டா நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறா அருமையாக இருக்காங்க, இவங்க வாழ்க்கை எப்படி மாறிச்சு இந்த அளவுக்கு அப்படின்ற அளவுக்கு அந்த தசை நடத்தும் கிரகம் நன்மையாக இருந்தால் கொடுக்க முடிஞ்சது முடியாதது கூட கொடுத்துரும் அந்த தசை நடத்தும் கிரகம் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, தசை நடத்தும் கிரகம் மோசமாக இருந்துச்சுன்னா மோசமான பலன்களை அனுபவிக்க நேரிடும். அந்த கிரகம் பெற்ற தசை நடத்தும் கிரகம் பெற்ற பாவத்துவத்தின் அளவீடுகளுக்கு ஏற்ப அதனுடைய பர்சன்டேஜ் குறையும், கஷ்டத்தோட பர்சன்டேஜ் குறையும், அதிகமாகும். முழுவதுமாக பாவப்பட்டு தசை நடத்தினா ரொம்ப கஷ்டம் வந்துடும். அதனால் பார்த்தீங்கன்னா அதன் அதிதேவதையை வணங்கும் பட்சத்தில் அட்லீஸ்ட் துன்பமாவது வராமல் இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்புறம் தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை வணங்கினால் மட்டுமே அடுத்து இந்த பரிகாரமே உங்களுக்கு பலிக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த கடக லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய லக்னம், அதாவது உயிர்காரகம் ஆத்மகாரகம் இல்லைங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் அதில் இருந்து 2ஆம் வீடு பார்த்தீங்கன்னா சிம்ம வீடு, 3ஆம் வீடு கன்னி வீடு, 4ஆம் வீடு துலாம் வீடு. அதுதான் வீடு கட்டுறதுக்கு அந்த அந்த பாவகம் தான் இடம் கொடுக்கணும். வீடு கட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் இருக்காரு, அந்த 4ஆம் பாவாதிபதி இருக்கிறாரு. வீடு கட்டுறதுக்கு குரு நிறைய சொல்லுவாங்க. ஆனால் அந்த கடக லக்னத்துக்கு பர்டிகுலராக உங்களுக்கு கம்பல்சரி அந்த துலாம் வீடு இடம் கொடுத்தா மட்டும்தான் உங்களால் வீடு அப்படின்றது ஒன்றே நினச்சி பார்க்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். பொதுவான காரர்கள் 2000 வச்சுருக்கலாம் கையில் அவங்கவுங்க, ஆனால் அப்படி கிடையாது. இந்த 4ஆம் பாவகம் தான் உங்களுக்கு வீட்டை அருளக்கூடியது.
அன்எக்ஸ்பெக்டடா இல்லை, அந்த வீட்டோட அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதிர்ஷ்ட பிரகாரம் சுக்கிரனாகி போயிடுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் அவர் வீடு வண்டி வாகனத்தை எல்லாமே கையில் வச்சிருக்காரு. அவரும் அது அவருடைய காரகம், சுக்கிரனோட காரகம். அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு கடக லக்னத்துக்கு வீடு அப்படின்னு வந்துட்டாலே இந்த துலாம் பாவகம் 4ஆம் பாவகம் இடம் கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு அமையும். அப்போ தசை நடத்தும் கிரகத்தின் அதிதேவதையை நீங்கள் வணங்கி வைக்கிறீங்க, அது நல்ல மாதிரியாக வைக்க துவங்குது. அதுக்கு ஒரு டைம் எடுத்துக்கும், உங்களுக்கு கஷ்டமெல்லாம் மறையுது அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4ஆம் பாவத்துக்கு உரிய அந்த பரிகாரங்களை நீங்கள் கையில் எடுத்து செய்யும் பொழுது உங்களுக்கு வீடு மட்டுமல்ல சகலவிதமான யோகங்கள் அந்த 4ஆம் பாவத்தால் விளையக்கூடிய எல்லா பலன்களும் உங்களுக்கு கிடைத்துவிடும். இந்த பரிகாரங்கிறது வந்து கடைசீட்டில் பார்க்கலாம். கடைசீட்டில்னா இந்த 4ஆம் வீடு என்னென்ன உங்களுக்கு முழுமுற்றாக கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்ன பரிகாரம் செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடு கட்டுற யோகத்தை வந்து அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து அந்த பரிகாரத்தை பற்றி பார்ப்போம். சரிங்களா? 4ஆம் பாவகம் என்பது வீடு, அதாவது சிமெண்ட்டு, ஜல்லி, மணல், செங்கல் இதிலெல்லாம் கையை வைக்கணும் அப்படின்னா இந்த 4ஆம் பாவம் லக்னத்துக்கு 4ஆம் பாவகம் இடம் விட்டால் மட்டும்தான் உண்டு. அப்போ முழுமுற்றா இது வந்து வீடை வந்து கையில் வச்சிருக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் சொல்லப்போனால் வீடு, பங்களாக்கள், காலி மனைகள், வீட்டு ஃப்ளாட்டு, பெரிய அடுக்குமாடி கட்டிடங்கள், தொழில் நிமித்தமான கட்டிடங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கட்டடம், பங்களாக்கள், அந்த பாரம்பரியமிக்க அந்த மிகப்பெரிய வீடுகள், டியூப்ளெக்ஸ் வீடுகள், பங்களாக்கள், இது எல்லாமே வந்து கையில் வச்சிருக்கு இந்த 4ஆம் பாவகம் தான். அப்போது அந்த நாம் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா இது முதல்ல வந்து கிடைச்சிடும். எப்படியும் தசை நடத்த கிரகம் ஒன்று நடத்திட்டு தான் இருக்க போகுது. அதில் வந்து இந்த 4ஆம் பாவாதிபதியோட ஒரு புத்தியோ ஒரு அந்தரமோ ஒரு பிரணவமோ சூட்சமோ வந்துட்டே தான் இருக்க போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நிச்சயம் உங்களுக்கு வீடு கட்டும் யோகத்தை கொடுத்து விடும். நான் சொல்ல போகிற பரிகாரத்தை மட்டும் செஞ்சீங்கன்னா போதும். இந்த 4ஆம் பாவகம் அதை மட்டும் தான் கையில் வச்சிருக்கா அப்படின்னா அது மட்டும் கிடையாது. பெரிய சொத்துக்கள், தோட்டங்கள், துறவுகள், தோட்டம் துறவுன்னா அப்போது துறவு அப்படிங்கிறது வந்து அதோட தமிழ் மீனிங் வந்து நினச்சி பாருங்கள். அப்புறம் அர்ப்பணித்து செய்கிறது அந்த தோட்டம், துறவு, சொத்துக்கள் இது எல்லாமே அதுக்குள்ளே உண்டு. பெரிய சொத்துக்கள் 1 ஏக்கர் 2 ஏக்கர் அப்படிங்கிறது வந்து 4 ஏக்கர் 10 ஏக்கர் 15 ஏக்கர் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 4ஆம் பாவகம் கையில் வச்சிருக்கும். மீதி எல்லாம் 11ஆம் பாவகம் கையில் வச்சுக்கும். அப்போது ஒரு நல்ல நிலபுலன்கள், சொத்து அப்படின்னாலே இந்த 4ஆம் பாவகத்துக்குள்ளே இருக்குது. என்னென்ன இருக்கு? ஆடை ஆபரணங்கள் முதற்கொண்டு, அசையா சொத்துக்கள் முதற்கொண்டு, பெரிய சொத்துக்கள், தோட்டம், துறவுகள், விவசாய நிலங்கள், இந்த சொத்து சேர்க்கை அப்படின்னாலே இந்த 4ஆம் இடம் தான் எனக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம சொல்ல போகிற பரிகாரம் செஞ்சோம்னா இதுவும் சேர்ந்து கிடைக்கும். துணிமணிகள், நகை நட்டு, அழகு பொருட்கள், அலங்கார பொருட்கள், அதாவது நகை நாணய சேர்க்கைகள் இது எல்லாமே நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த தாய் ஸ்தானம். பகலில் பிறக்கிறவங்களுக்கு சுக்கிரன் தாய்க்காரகன், இரவில் பிறக்கிறவங்களுக்கு சந்திரன் தாய்க்காரன் என்று அருளப்படுகிறது. அப்போது அந்த தாய் அப்படிங்கிற அந்த இதுவும் சுக்கிரன் வந்து கையில் வச்சுருக்காரு. அதற்கான பாவகம் இந்த துலாம் பாவகம், அதனுடைய அதிதேவதை வந்து சுக்கிரன். அப்போது அதுக்கும் சம்மந்தப்படுத்து பாருங்க எப்படி. அப்போது உங்களுடைய தாய்க்கு இருக்கக்கூடிய சிக்கல் வந்து நீங்கும். அவரை பிடித்த பீடைகள் அவரை விட்டு விலகும். உடல் பலம், தெம்பு அவருக்கு வந்து அதிகரிக்கும். வாய்ஸே அதிகமாகிடும், சத்தமாக பேசுவாங்க. இது நீங்கள் வணங்கி நான் சொல்ல பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அம்மாவும் நல்ல ஒரு தெம்போட வலம் வருவார். அது மட்டும்தான் அந்த இடத்துல கையில் வச்சிருக்கா அப்படின்னா இப்போ சொன்னது மட்டுமல்லாமல் பாருங்க, வீட்டில் இருந்து செய்யும் தொழில், விவசாயத்தை கையில் வச்சிருக்கு. விவசாய நஷ்டம் சரியாகும். விவசாயம் செய்ய தெரியலனா தெரிய வைக்கும். விவசாயம் அளப்பரிய வளர்ச்சியை கொடுக்கும். இந்த பாவகத்தை நீங்கள் கையெடுத்து பரிகாரமாக செய்யும் பொழுது வீட்டில் இருந்து செய்யும் தொழில், அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு பொட்டி பண்ணுறீங்கன்னா இருந்தாலும் சரி, இல்லை இப்போ வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அலங்கார பொருட்கள் எல்லாம் செய்கிறனாலும் சரி,
வீட்டிலிருந்தே அமேசானில் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி வீட்டிலிருந்து செய்யும் எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, நகை நாணய ஆடை ஆபரணம் வரைக்குமே சரி, இரும்பு தொழிலாக இருந்தாலும் கூட சரி, அழகா தூக்கி நிறுத்தும் இந்த 4ஆம் பாவகத்தின் பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது வீட்டில் இருந்தும் செய்யும் தொழில் அமோக வளர்ச்சியை நோக்கி திரும்பும். இந்த 4ஆம் பாவகம் இளங்கலை பட்டம். எப்படி? இளங்கலை பட்டம். அந்த இளங்கலை பட்டம் அப்படின்னா பேச்சுலர்ஸ் டிகிரி, +2 முடிச்சுட்டு அடுத்து ஒரு உயர்கல்விக்கு போறாங்க பார்த்தீங்களா, அந்த டிகிரி. அப்போ இந்த 4ஆம் பாவகத்தை சுபத்துவப்படுத்தும் பொழுது இந்த 4ஆம் பாவகத்தை கையில் எடுத்து பரிகாரமாக நீங்கள் செய்து கொண்டே வரும் பட்சத்தில் அந்த படிப்பு சார்ந்த சகல விதமான தடைகளும் நீங்கும். படிப்பில் உயரிய நிலையை கொடுக்கும், முதன்மையானவராக திகழ வைக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கர்ப்பதானம், அந்த இடம் 4ஆம் பாவகம். பெண்களுக்கு கர்ப்பப்பை கோளாறுகள் இருக்கும் பட்சத்தில் கூட அகலும். அது மட்டுமல்ல, கர்ப்பதானம் என்பதால் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பதற்கான வழிகளை வழிவகை செய்து கொடுக்கும் இந்த இடம். கர்ப்பம் சூழ்கொள்ளுதல் அந்த இடம். அப்பேற்பட்ட யோகத்தை கொடுக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களுக்கு எங்கெங்கேயோ சொத்து இருக்கும், அதெல்லாம் அப்பா சொத்து, தாத்தா சொத்து, அப்புறம் பார்த்தீங்கன்னா அம்மா சொத்து இன்னும் கை கிடைக்காம இருக்கிறது, அனந்தமிக பிரச்சனை இல்லை, சொந்த சொத்தாக மாறாமல் இருக்கிறது, இது எல்லாமே இந்த பரிகாரத்தை எடுத்து நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய சொந்த சொத்தாக மாறும். சொந்த சொத்தாக மாறும். அது மட்டுமல்ல, இது வண்டி வாகனஸ்தானம். வண்டி வாகனஸ்தானம். ஒரு 2 வீலர் நீங்க வச்சிருக்கணும்னா கூட இந்த பாவகம் வழிவிட்டா மட்டும்தான் உண்டு. சாதாரணமாக போச்சு. வீட்டுக்கு ஒரு 5 2 வீலர் வச்சிருக்கேன், இன்னைக்கெல்லாம் 3 2 வீலர் 4 2 வீலர்லாம் வச்சிருக்காங்க. அப்போ ஒரு 2 வீலர் கொடுக்கணும்னாலும் சரி அதுதான் கொடுக்கணும். ஒரு காரு, ஒரு மினிமம் ரேட் உள்ள காரு, இல்லை லக்ஸுரி கார்ஸு, 1 கோடி ரூபா காரு, இந்த மாதிரி தரமான கார்கள், அதுதான் ப்ளஸர்னா அந்த காலத்தில் ப்ளஸர் கார் அப்படின்னாங்க. அவ்வளோ மகிழுந்து அப்படின்னு அருளப்படுகிறது. அந்த மகிழுந்து எந்த விதமான டைப்பாக இன்னைக்கெல்லாம் ஏகப்பட்டதாக விட்டுக்கிறான். அந்த யோகம் எல்லாத்தையுமே அதுதான் கையில் வச்சிருக்கு. அது சுபத்துவப்படுத்தும் பட்சத்தில் நல்ல லக்ஸுரி கார்ஸ் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி நின்றோம். வண்டி அப்படின்னாலே அந்த 4ஆம் பாவகம் மட்டும்தான். இந்த கடக லக்னத்துக்கு என்ன பிராப்தமோ அந்த துலாம் என்ன கொடுக்குதோ அது மட்டும்தான். அவர் அந்த பாவகம் வலிமை பெறுது, அந்த பாவகம் எவ்வளோ பரல் பெறுது, அந்த பாவகாதிபதி சட்பலத்தில் எவ்வளோ வாங்குறாரு, இதை பொறுத்து தான் வண்டி வாகனமும் அமையும், சொத்து சுகமும் அமையும், வீடு கட்டுதலும் அமையும். இப்போ சொன்னதெல்லாம் அதை பொறுத்து தான் உங்களுக்கு அழகாக நவுந்துட்டு இருக்கோம். உங்களுடைய விதி பிரகாரம், கர்மா பிரகாரம் அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும். அப்போ வண்டி வாகனம்னாலே அதுதான். அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு லாரி, ஒரு டாரஸு, ஒரு டோசரு, ஆஃப் ஹைவே வண்டிகள், ஒரு புல்டோசரு, ஒரு ஜேசிபி, பார உந்துகள், டாரஸு, 16 வீலு, 32 வீலு, இந்த மாதிரி அந்த லாரி, ஹெவி வெஹிக்கிள்ஸ், இது எல்லாத்தையும் கூட அது கையில் வச்சிருக்கு. அது அந்த இடம் வழிவிட்டால் தான் உண்டு உங்களுக்கு. அப்போ பாவத் பாவம் வேலை செய்யும். இருந்தாலும் இந்த இடம் விடணும், உங்களுக்கு வழி விடணும். அப்போ தான் அதுவும் நல்லாயிருக்கும். ஒரு டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறீங்க, வண்டி வாகனத்தை வச்சு ஒரு தொழில் பண்ணுறீங்க, மிகப்பெரிய லெவலுக்கு வரணும். இது எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அப்போது இது சார்ந்த விஷயங்கள் எல்லாமே சுபத்துவமாக மாறும். ஒரு வண்டி ரிப்பேர் ஆகிறது கூட, அடிக்கடி ரிப்பேர் ஆகிறது கூட இந்த பாவத்தை நீங்கள் சுபத்துவப்படுத்தும் பொழுது ரிப்பேர் ஆகிறது நின்று போயிடும். வண்டியில் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, அது ரயிலாக இருந்தாலும் கூட சரி, ஒரு சின்ன ரிப்பேர்னா பண்ண முடியாமையே போயிட்டு இருக்கும். அது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே, அது எல்லாமே அடிக்கடி உடனுக்குடன் சரியாகணும்னா கூட நீங்கள் இந்த பாவகத்தை சுபத்துவப்படுத்தினா தான் உண்டு. ஒரு சீட்டு கவர் கிழிஞ்சு போயிருக்கு, ரொம்ப நாளாக மாற்றணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, மாற்றவே முடியாது, அப்படியே போகிறது வருது இருப்பீங்க. அதெல்லாம் கூட சரியாகணும்னா இதுதான் வழிவிடணும். ஒரு டயர் மாற்றணும் அப்படின்னா கூட இதுதான் வழிவிடணும். டயருக்கு ராகுகாரகம் அது விடுங்க. பட் அந்த வண்டியில் இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன் வண்டி வண்டி மாதிரி இருக்கணும் அப்படின்னா இந்த இடம் வழிவிட்டால் தான் உண்டு. புது வண்டி வாங்குறதுனாலும் சரி, பழைய வண்டியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுனாலும் சரி, எல்லாமே இந்த இடம் வழிவிட்டால் மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுதல் வேண்டும். 4ஆம் பாவம் இதை மட்டும் தான் கையில் வச்சிருக்கா அப்படின்னா சுகவாசியாக வச்சிருக்கோம் உங்களையே. சுக்கிரன் சிற்றின்பகாரகன், அது வேற சொல்லவே தேவையில்லை.
ஏன்னா எந்த லக்னத்துக்கும் 4ஆம் பாவகம் சுகஸ்தானம். அப்போ நீங்க சுகமா இருக்கிறது அந்த 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 பாவகம் அதுதான். அப்போ அதுல வந்து எல்லா சுகமும் சேரும். இருக்கும் இடத்தை தன் வசப்படுத்தி தன்னுடைய சுகத்திற்கு ஏற்றாற்போல் மாற்றிக்கொள்ளுதல் இந்த இடம். கட்டில் சுகம், தலையணை சுகம் உண்டு. உங்களுடைய வித்தைத்தனம் இதில் உண்டு. சமயோஜித புத்தியும் உண்டு. சமயோஜித புத்தி இருந்தால் தான் வித்தைத்தனம் அதிகரிக்கும் இல்லையா? அப்போ இதுவும் உண்டு அந்த இடத்துல. இவ்வளவு விஷயங்களை அள்ளி தெளிக்கிறது இந்த 4ஆம் பாவகம். அப்போ வீடு கட்டுதல், வண்டி வாகனங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு கட்டணம்னாலே இந்த 4ஆம் பாவகம் வழிவிட்டா மட்டும்தான் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுதல் வேண்டும். சரியா? அப்போ இது கிடைக்கணும் அப்படின்னா இந்த 4ஆம் வீடை பர்டிகுலராக எடுக்கணும். அதில் உள்ள பரிகாரங்களைத்தான் நம்ம வந்து அழகா சொல்லணும், அழகா செய்யணும். அப்போ அந்த 4ஆம் இடம் அப்படின்னாலே துலாம் வீடு இந்த கடக லக்னத்துக்கு. அந்த துலாம்னா என்ன? துலா கோல் அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. தராசு. அப்போ அந்த தராசு வந்து இப்போ வந்து அந்த தராசு வந்து பார்த்தீங்கன்னா தொங்குற மாதிரி ஒரு டேபிள் மேலே வச்சுக்கிறது, ஒரு சின்ன ஒரு பொம்மையாக வாங்கி வச்சுக்கிறது. தராசு 2 பக்கமும் தொங்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் கையில் பிடிச்சிருக்க மாதிரி ஒரு பொம்மை கிடைக்கும் இல்லையா? அது மாதிரி வந்து உங்களுடைய டேபிள் மேலே வச்சுக்கிறது, நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்கிறது, அடிக்கடி பார்வையில் படும்படி வச்சுக்கிறது, இல்லைனா வந்து படமாக போட்டு வச்சுக்கிறது. இது எல்லாமே செய்யலாம், தாராளமாக செய்யலாம். அந்த ராசி வந்து கருப்பு நிறம் கொண்ட ராசி என்று அருளப்படுகிறது. இதில் வந்து நிறைய வந்து இந்த ராசி காரகத்தில் வந்து மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. பட் வந்து கருப்பு ராசி தான் அந்த ராசி வந்து. அப்போ வீடு சார்ந்த விஷயங்களுக்கு பிளாக் ஷேட் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு காலம் கிட்டும் என்பதை புரிஞ்சுக்கணும். அந்த பரிவர்த்தனை நீங்கள் வந்து வீடு சார்ந்த விஷயம், ஒரு ஃப்ளாட் வாங்குறீங்க, ஒரு கான்ட்ராக்ட் எடுக்க போகிறீங்க, கான்ட்ராக்ட் கொடுக்க போகிறீங்க, இந்த வீடு கட்டுறதுக்கு சிமெண்ட், ஜல்லிக்காய், இதெல்லாம் பரிவர்த்தனையின் போது பிளாக் ஷேட் போட்டுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அது மட்டுமல்ல, அந்த வீட்டுக்கு அதிதேவதை யாருன்னா சரஸ்வதி. சரஸ்வதி படத்தை போட்டு வச்சுக்கிறது, சரஸ்வதி சிலையை வச்சு வணங்குறது, இது எல்லாமே மிக நன்மையை கொடுக்கும். குபேரன், அந்த இடம் வந்து குபேரன். அப்போ மகாலட்சுமி ஆலயத்துக்கு நீங்க அடிக்கடி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வீடு சார்ந்த கனவுகள் வந்து நிறைவேறும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். குபேர முத்திரையை செய்யலாம். குபேர முத்திரை எப்படிப்பா செய்யறது பாருங்க, காட்டுறேன் பாருங்க. இந்த 2 விரலையும் மடைக்கணும். இந்த 2 விரலையும் இந்த பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, இந்த பெருவிரல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அட்டியில் போட்டு நல்லா நல்லா இப்படி நல்லா மடைக்கும். இப்போ பாருங்க, அழகா திரிக்குதா பூ மாதிரி. இப்போ இந்த விரலெல்லாம் ஜென்டில் டச் அப்படிங்கும். யாரு? சாலை ஜெயகல்பனா அம்மா அவர்கள். ஓகேங்களா? ஜென்டில் டச் எப்படி வருது பார்த்தீங்களா? இந்த மாதிரி டச் பண்ணீங்கன்னா இந்த முத்திரை பேர் தான் குபேர முத்திரை. இதை வந்து அடிக்கடி பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க. நீங்கள் வீடு, வண்டி, வாகனம், நிலபுலன்கள், சொத்து, தோட்டம், துறவுகள் எல்லாம் கிடைச்சிடும். அம்மா வரையும் நல்லா இருப்பாங்க. உங்களுடைய சுகம் மேம்படும் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். அப்புறம் இந்த கட்ட விரல் வந்து சுக்கரன். இதில் வந்து ஒரு 2 வெள்ளி மோதிரம் போடலாம், ஒரு சின்ன சின்ன ரிங்ஸ் வந்து போடலாம். இன்னும் ஏன்னா இதை வந்து அந்த இடத்துக்கு போட்டோம்னா எப்படி ஒரு மணிமகுடம் மாதிரியோ, ஒரு மணிமகுடத்தை சூட்டுதல் வந்து பார்த்தீங்கன்னா தலையில் சூட்டுறோம் இல்லையா, கிரீடம், அந்த மாதிரி தான் இந்த சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்படி போட்டிங்கன்னா, ஒரு காப் போட்டிங்கன்னா அது ஒரு மணிமகுடம் சூட்டுதல் தான் கணக்கு. அப்போ அது வந்து இந்த விரல் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போ சுக்கிரன் வந்து ஆக்டிவேஷன் ஆகிட்டே இருப்பார். அப்போ வீடு கட்டுதல், தூண்டுதல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணணும். இது எல்லாத்தையும் மீறி பணம் இருக்கணும் ராசா. பணம் இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நீங்கள் இந்த 4ஆம் இடத்தை பரிகாரமாக எடுத்து செய்ய 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 உங்களை சம்பாதிக்க வைக்கும். அவ்வளோதான். தொழில் பண்ண வைக்கும். அந்த தொழில் லாபத்தில் போகும். வேலையில் வந்து அளவுக்கு அதிகமான சம்பாதனை வந்து கிடைக்கும், ஊதிய உயர்வு கிடைக்கும். அவ்வளோதான். இதுதான் விஷயம். அத்தி மர இலை பவுடர் இதை கேட்டு வாங்கி வெள்ளிக்கிழமையான சாப்பிடுங்க. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடை நல்லா மேற்கொள்ளுங்க. வைர மோதிரம் வந்து போட்டுக்கலாம். இந்த கட்டை விரலுக்கு வைர மோதிரம் வந்து போட்டுக்கலாம். அடிக்கடி ஒயிட் ஷர்ட்டை வந்து யூஸ் பண்ணுங்க. பிளாக் ஷர்ட்டையும் யூஸ் பண்ணுங்க, ஒயிட் ஷர்ட்டும் வந்து யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா
இந்த லவங்கம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பூ வந்து பாக்கெட்லேயே வச்சுக்கோங்க. இதெல்லாம் மிகச்சிறந்த பரிகாரங்கள். இதை பண்ணிகிட்டே வர 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 வீடு சார்ந்த சகல விதமான சிக்கல்களும் உங்களுக்கு நீங்கி வீடு கட்டி நலமாக வாழ்வீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுதல் வேண்டும். எந்த ஒரு பரிகாரமும் 48 ஒரு மண்டலம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக்கியம். அப்போது ஒரு 48 வாரங்களோ அல்லது ஒரு 48 நாட்கள் தொடர்ந்த வழிபாடோ உங்களுக்கு மிகச்சிறந்த உன்னத பலன்களை கொடுக்கும் என்பதில் துளி கூட ஐயமே கொள்ளாதீர்கள். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த கருத்துக்களை நன்றாக மனதிற்குள் உள்வாங்கி வாழ்க்கையில் கடைபிடித்து மேன்மேலும் முன்னேறி பல்லாண்டு வாழ்கவன எனது தமிழ் பெரும்பாட்டன் முருகனை நானும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி அன்பு தமிழ் நெஞ்சங்களே, நன்றி.